மரியான் படத்தில் நடித்தபோது தனக்கு நேர்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் பார்வதி. அவர் அளித்த ஒரு பேட்டியில், மரியான் படத்தில் காதல் காட்சி ஒன்றில் தண்ணீரில் முழுவதுமாக நனைந்தபடி நடந்தேன். மாற்றிக்கொள்வதற்கு உடையும் கொண்டு செல்லவில்லை. ஒரு கட்டத்தில் டிரெஸ் மாற்றுவதற்கு ஹோட்டல் செல்ல வேண்டும் எனக் கேட்டால் அதற்கும் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. எனக்கு பீரியட், எனவே கண்டிப்பாக செல்ல வேண்டும் என சத்தமாக சொன்னேன். பிறகுதான் என்னை அனுமதித்தார்கள். என்னையும் சேர்த்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் 3 பெண்கள் மட்டுமே இருந்தார்கள். எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை என்றார். கடைசியாக அவர் தமிழில் தங்கலான் படத்தில் நடித்திருந்தார். விக்ரம் படத்தில் எப்போதுமே அவர்தான் நடிப்பில் அப்ளாஸை அதிகம் அள்ளிக்கொண்டு செல்வார். ஆனால் இந்த படத்தில் விக்ரமுக்கு இணையாக பார்வதியும் கைத்தட்டல்களை அள்ளினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கலானுக்கு பிறகு சில தமிழ் இயக்குநர்களிடம் கதை கேட்டதாகவும், அதில் சிலவற்றுக்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும், அது தொடர்பான அறிவிப்பு தயாரிப்பு தரப்பிலிருந்து வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.